ஆத்மா என்றால் என்ன? ஒரு மாம்பழம் நன்றாக சுவைக்கிறது, நன்றாக இனிப்புத்தன்மை இருக்கிறது. ஆனால் அந்த தன்மை நம்மிடம் இருக்கிறது என்ற அறிவு மாம்பழத்துக்கு கிடையாது. ஒரு வேப்பிலை இருக்கிறது, வேப்பிலை கசக்கிறது, அந்த கசப்பு உணர்வு நம்மிடம்தான் இருக்கிறது என்பது வேப்பிலை உணராது. அதே போல் நாம் ஒரு பொருளை பார்த்தால் அந்த பொருள் அழகாக இருக்கிறது என்று நம்முடைய ஆத்மாதான் உணர்கிறது, கண் உணர்வதில்லை. கண் ஒரு கருவிதான். அதே போல் மெய்வாய் கண் காது மூக்கு 5 கருவிகளுமே இப்போ காதால் கேட்கக்கூடிய பாடல் இனிமையாக இருக்கிறது என்று காதுக்கு எந்தவித உணர்வும் கிடையாது. அதை வைத்து உணரக்கூடியது ஆத்மாதான். உலகியல் பொருள்கள் அனைத்தையுமே உணர்ந்து இதுதான் உண்மை, இதுதான் பொய் என்பதை உணர்ந்து கொள்ளும் அறிவு சிற்றறிவு ஆத்மா. அதை போல